6 மணிக்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கு. ஒரே ஒரு நிமிடம் இருக்கு 6 மணிக்கு. இன்னும் 25 செகண்ட் 25 செகண்ட் இருக்கு 6 மணிக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெயிட்டிங் மக்களே, வெயிட்டிங். 10 செகண்ட். எனக்கு இந்த பார்த்திபன் சார், தேவயானி மேம் அவங்களுடைய அந்த பாட்டு இருக்குல்ல, அதுதான் ஞாபகம் வருது மக்களே. 6 மணி ஆகிட்டு, 6 மணி ஆகிட்டு. எங்க விஜய் டிவி, விஜய் டிவி, வாப்பா வாப்பா வாப்பா. நான் போடல. 6 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. நம்ம டைமை விட ஸ்பீடா இருக்குமா? இன்ஸ்டாகிராமுக்குள்ள போய் பார்ப்போம். லோடிங் ஆகுதே. இன்ஸ்டாகிராமில் வந்தாச்சு. இன்ஸ்டாகிராம்லையாவது போட்டுட்டாங்களா? எங்கப்பா 6 மணி போட்டுட்டான். எட்டு இன்னா நட வா. ஓ சொன்னல, ட்ரெஸ் கடை, கோட்டு ஷூட்டு, வாத்தலவா அண்ணா, வேணா. என்ன மாசுமா? ரிப்பீட்டு அண்ணா வா. அந்த 8 வருது பாருங்க. 8க்குள்ள விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த முழு உருவம், அவருடைய அந்த நடை கேக்குதா? அந்த நடை இருக்கு பாருங்க. அந்த கோட் ஷூட் அவர் செலக்ட் பண்ற விதம், அந்த நிழல், அவருடைய ஷேடோ, நான் அன்றே சொன்னேன்ல. அப்புறம் வாவ் பக்கா மக்களே. இப்ப நம்ம அண்ணாவை பார்த்தோம், விஜய் சேதுபதி அவர்களை பார்த்தோம். அந்த ஐலோகோவை பத்தி நம்ம பேச மறந்துட்டோம். இப்ப ஐலோகோவை பத்தி நம்ம பார்த்துடுவோம், சரிங்களா? சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல வந்த 7 சீசன் 8 சீசன்லையும் இதுதான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோங்க, சரிங்களா? மாஸ் பிக் பாஸ் பிஜிஎத்தோட அந்த 8 ஐலோகோ இருக்கு பாருங்க, தரமா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட பெஸ்டா இருக்கு, சரிங்களா? ஸோ சத்தியமா நான் சொல்றேன் மக்களே, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட், சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரியே எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம். ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய ஷேடோ மாதிரி வரும். அவர் வந்து நார்மல் ட்ரெஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கோட்டை ஷூட்டை போட்டுட்டு வெளியில வர்ற மாதிரியான அந்த காட்சி அமைப்புகள் இருக்கும் அப்படி என்பதை நான் 1 மாசத்துக்கு முதல் சொல்லியிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. எனக்கு பெரிய நிம்மதி என்ன அப்படின்னா, நம்ம பல எதிர்ப்புகளை தாண்டி, பல பொய்களை தாண்டி நம்ம ஒரு அப்டேட்டை கொடுக்கக்குள்ள அது ஒருவேளை பிழைச்சிருமோ அப்படின்னு எனக்கு சரியான ஒரு பயமா இருந்துச்சு. இப்போ என்னோட இன்று போட்ட வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு பயத்துல தான் இருந்தோம், சரியா? ஏன்னா நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் 10 பேர் என்ன நம்பி பார்த்தாலும் சரி, இல்ல 10 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, அந்த உண்மையின் பக்கம் நான் நிற்கணும் அப்படி என்பதை நான் உறுதியா இருக்கேன். ஸோ அது இப்போ நம்ம சொன்ன மாதிரியே அந்த ப்ரோமோ நடந்திருக்கு அப்படின்னுக்குள்ள எனக்கு ப்ரோமோ வந்தது எவ்வளோ ஹாப்பியோ, அதை விட நான் சொன்ன மாதிரியே அவருடைய ஷேடோ, அதுக்கப்புறம் அவருடைய முகம், அந்த கோட்டு ஷூட்டு, அவருடைய நடை அத்தனையும் தவறாம வந்து நினைச்சு ஐம் ஹாப்பி. ஸோ அப்டேட் தந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் 1 மாசங்களுக்கு முதலே நம்ம சொல்லியிருப்போம், ப்ரோமோ இப்போ ஒரு 1 வீக்குக்கு முதலோ 2 வீக்குக்கு முதலோ எடுத்ததில்ல, முதலே எடுத்திருக்கார்கள். இன்று புதுசா எடுத்தார்கள் ஒரு 1 வீக்குக்கு முதல். எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு, அதுல நான் சந்தோஷம். ஓகே, சரி, நம்ம இதை பற்றி இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பேசலாம். இது வந்து அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு என்னுடைய ரியாக்ஷன்ஸ், என்னுடைய அந்த உணர்வுகளை உங்க கூட டைரக்டா காமிக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே, எப்படி இருந்துச்சு? நான் சொன்ன அத்தனையும் தவறாம, 1 மாதத்துக்கு முதலே நான் சொன்ன அத்தனையும் தவறாம இருக்குதா, இருந்துச்சா அப்படி என்பதை சொல்லுங்க. நீங்க தார ஊக்குவிப்பு, நீங்க தார அன்பு தான் நம்மளை தொடர்ந்து உண்மையா நடத்த வைக்குது. காசு, வியூ, அதை தாண்டி நம்மளை நம்பி ஒருத்தங்க பாக்குறாங்க, அன்பு கொடுக்குறாங்க, அண்ணான்றாங்க, தம்பின்றாங்க. அப்ப அவங்களுக்கு உண்மையா நம்ம செயற்படணும் என்பது உங்களுடைய அன்பு தான் நம்மளை 4 வருஷம் கொண்டு போய் கொண்டிருக்கு, இனிமேலும் கொண்டு போகும். அந்த அன்பை தாரா பாக்குற இது எங்களுக்கு நன்றி, சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பிக் பாஸ் 8 தமிழ்ல 8 சீசன்லையும் வந்த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ப்ரோமோ அப்படின்னா
இதைத்தான் நான் சொல்வேன். ஐலோகோவும் எனக்கு வந்து நல்லா தான் இருக்கு. அது எல்லாத்தையும் விட மக்கள் செல்வன் பர்ஃபெக்டா இருக்காரு, மாசா இருக்காரு. நன்றி.